ஓம் நம சிவாயா யூடியூபர்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைக்கி 12th அக்கௌண்டன்ஸில் எடுத்துக்காட்டு 15 பார்க்கணும். அதாவது மகேஷ் மற்றும் தனுஷ் என்ற இரு கூட்டாளிகள் 2:1 என்னும் விதத்தில் லாப நட்டத்தை பகிர்ந்து வந்தனர். அருண் என்பவரை 1/4 பங்கு கூட்டாளிகள் சேர்த்துட்டாங்க. அப்புறம் அருண் தன்னுடைய பங்கை மகேஷ் மற்றும் தனுஷ் ஆகிய இரு கூட்டாளிடமிருந்து சம விகிதத்தில் வாங்கினார் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போது சம விகிதத்தில் வாங்கினார் அப்படின்னா அருணின் பங்கு நமக்கு எவ்வளவு? 1/4. தியாக பங்கு ஒன்றுமே கொடுக்கல, சமம்ட்டாங்க. அப்போது 1:1. அப்போது 1/2 1/2. தியாக பங்கு கண்டுபிடிக்கணும். புதிய கூட்டாளியின் பங்கு இன்ட்டு தியாக பங்கின் விகிதம். புதிய கூட்டாளியின் பங்கு எவ்வளவு? 1/4 இன்ட்டு தியாக பங்கு எவ்வளவு? மகேஷ் 1/2 1/8. இதுவும் 1/8. மகேஷ் மற்றும் தனுஷின் தியாக பங்கு 1/8 1/8, அதாவது 1:1. பழைய கூட்டாளியின் புதிய பங்கு கண்டுபிடிக்கணும். பழைய பங்கு மைனஸ் தியாக பங்கு. பழைய பங்கு மகேஷ் எவ்வளவு? 2/3. தியாக பங்கு எவ்வளோ பண்ணியிருக்காரு? 1/8. அப்போ 24 16 - 3 13/24. அடுத்து தனுஷுக்கு அவர் 1/3 - 1/8 24 8 - 3 5/24. புதிய கூட்டாளி பங்கு நமக்கு தெரியும், அருண் 1/4. இப்போ அருண் பங்கிற்குரிய பகுதியை சமன் செய்யும் பொருட்டு 6ஆல் பெருக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் 24 வந்திருக்கு. அப்போ 6ஆல் பெருக்கணும். 6 24 6/24. அப்போது புதிய லாப பகிர்வு விகிதம் 13/24 5/24 6/24, அதாவது 13:5:6. இதுதான் புதிய லாப பகிர்வு விகிதம். இந்த கணக்கில் என்னென்னா சமமாக வாங்கியிருக்காரு இரு கூட்டாளியிடமிருந்து. எவ்வளவுன்னு மென்ஷன் பண்ணலை. அதனால அதை நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? 1:1ன்னு எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான் இந்த கணக்கில் உள்ள டிஃப்ரெண்ட். சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.